மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்க உள்ள நிலையில் 31 லட்சம் பணியாளர்கள் பணியாற்ற உள்ளனர். இந்தியாவில் கடைசியாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடக்கவிருந்த கணக்கெடுப்பு கொரோனா காரணமாக தள்ளி போனது. இந்த நிலையில் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு ஒன்றிய அமைச்சரவை சபை கடந்த ஆண்டு ஒப்புதல் அளித்தது. இதற்காக 11,718 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கணக்கெடுப்பு பணி இன்று முதல் தொடங்குகிறது. சுய விவர கணக்கெடுப்பு மற்றும் வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு என 2 கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. இந்த கணக்கெடுப்பு மாநிலங்கள் வாரியாக உரிய காலக்கெடுவில் நடத்தப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பின் அனைத்து பணிகளையும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு பணியில் சுமார் 31 லட்சம் பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் நடத்தப்படுகிறது.